வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான டெலிஷியஸான டேஸ்டியான மஷ்ரூம் வறுவல் தாங்க பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம இந்த மஷ்ரூம் வறுவலை செய்திருக்கோம். வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல குக் வித் சுஜிக்கு போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த சிம்பிளான மஷ்ரூம் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு பேன் வச்சிருக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 ரஃப்பாக கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்திடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா நிறமாறட்டும். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இனி கூட கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. நான் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் தான் வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிடுச்சு. நல்ல பழுத்த தக்காளியை மீடியம் சைஸாக ஒரு 3 எண்ணெய் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா தூண்டி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம இது போல் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா சுண்டி வந்திருக்கு. நல்லாவே சுண்டி வந்திருக்கு பாருங்க. நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாங்க. அடுத்ததான் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். கறி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கி கொடுக்கலாங்க. அடுத்ததான் இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாங்க. இந்த தக்காளியோடவே இந்த கரம் மசாலாலாம் நல்லா வறுபடட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல வேக விட்டு எடுக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெயில நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதிகமாக சேர்க்க கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கூடுதலாக சேர்த்திக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கு இந்த மஷ்ரூமை சேர்த்திடலாங்க. இப்போ இந்த மஷ்ரூமோட இந்த மசாலால நல்லா போட்டாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. மஷ்ரூம்ல இருந்து வர்ற தண்ணியே போதும். நமக்கு மஷ்ரூம் குக் ஆகி அதில் வர்ற தண்ணியிலே ரிலீஸ் ஆகி வரும் தண்ணி. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணலாம். இடையில இதை திருப்பி போட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த மஷ்ரூமும் நல்லா சுண்டி வந்திருக்கு. ஒரு 3 நிமிஷம் ஆகலை. நான் இடையில தான் எடுத்து கலந்து விட்டுட்டு இருக்கேன். இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு காடு கொடுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆயிருக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. எனக்கு இனி கூட கொஞ்சம் ட்ரையாக வேணும், அதனால கொஞ்சம் பரப்பிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் சேர்த்திக்கிறேன் நான் இங்கே. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது போல நல்லா புரட்டி கொடுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. எண்ணெயில பாருங்க நல்லா சுருண்டு தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமா எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுருலாங்க. ரொம்ப அதிகமா வேணாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க. அது ஒரு லைட் டேங்கினஸ்க்காக எலுமிச்சை பழம் பிழிஞ்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் பிழியணும். சூடுல பிழிஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூவிட்டுருவாங்க. அவ்வளவுதாங்க. சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி நம்ம ஸ்டைல ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானோட ஆல் ஓவர் ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டக்கு டக்குன்னு உங்களை ரீச் பண்ணும். இது வரைக்கும் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.